கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. நீத முதற் பொருளாய் நின்றருள்
ஆவியானவரே எங்களோடு பேசணும். நீங்க சொல்லுங்க. தேங்க்யூ லார்ட். என்னோடு பேசுங்க, நான் சொல்லிட்டேன். நீங்க சொல்லுங்க, பேசுங்க. You talk to the Lord. Let the Holy Spirit speak to you. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஷக்கரபதினா கலபா ஷபரபதினா ஹக்கலபதியாலா ஷபரபலபதினா ஹத்தலபரக்கியாலா. Thank you Jesus. Thank you Jesus. ஷக்கரபதினா கலபா ஷபபபபபபபா மரவா தந்தவர் மரவார், தாங்கியே நடத்திட மரவார். தரிசனம் தந்தவர் மரவார், தாங்கியே நடத்திட மரவார். எப்பக்கம் நெருக்கங்கள் உன்னை சூழ்ந்த போதும், எப்பக்கம் நெருக்கங்கள் உன்னை சூழ்ந்த போதும், எலியாவின் தேவன் உன்னை மறவார், எலியாவின் தேவன் உன்னை மறவார். மறவார் இயேசு மறவார், உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். மறவார் இயேசு மறவார், உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். மறவார் இயேசு மறவார், உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். மறவார் இயேசு மறவார், உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். அழைத்தவர் உன்னை மறவார், அபிஷேகம் செய்தவர் மறவார். அழைத்தவர் உன்னை மறவார், அபிஷேகம் செய்தவர் மறவார். மனிதனின் அன்பு நிலை மாறினாலும், மனிதனின் அன்பு நிலை மாறினாலும், மகிமையின் தேவன் உன்னை மறவார். மகிமையின் தேவன் உன்னை மறவார். மறவார் இயேசு மறவார், இமை பொழுதிலும் உன்னை மறவார். மறவார் இயேசு மறவார், உன்னை உருவாக்கின இயேசு மறவார். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கிருபை எங்களை அணைத்திருக்கிறதுக்காய், எங்களை மூடி இருக்கிறதுக்காய், உம்முடைய கிருபையின் கரங்களால் எங்களை நீர் அணைத்திருக்கிறதற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம். எங்களோடு பேசும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஊழியத்துக்கு கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிற இந்த அழைப்பை நாம் முதலாவது தெரிந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு ஆவியானவர் என்னோடு பேசினார். ஆகவே இந்த செய்தியை நான் எழுதி என்னுடைய அனுபவத்தோடு நான் இதை பேச விரும்புகிறேன். ஒரு மனுஷனை தேவன் ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுது அவனுக்கு 10 பரீட்சைகளை வைக்கிறார். நம்ம பாஸ் பண்ணணும்னா நமக்கு ப்ரொமோஷன் கொடுப்பாங்க, பாஸ் பண்ணலன்னா கொடுக்க மாட்டாங்க. ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தர் நம்மை சோதிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார் என்று வாசிக்கிறோம். சோதிக்கிறார்னா ஏதோ உபத்திரவம் கொடுத்து சோதிக்கிறது இல்ல,
அப்படி நினைக்காதீங்க. கர்த்தர் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா என்ன சோதனை, எப்படி சோதனை? God always tests his people. நான் பெஸ்ட் ஆச்சே, என்ன ஏன் சோதிக்கிறாரே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆண்டவர் பெஸ்ட் தான் சோதிப்பார். Always God tests his best people, his loving children. யாரை நேசிக்கிறாரோ அவங்கள சிச்சிக்கிறார் என்று சொன்னா ஆங்கிலத்தில் டெஸ்ட் பண்றாருன்னு அர்த்தம். God tests his people. தமிழ்ல சிச்சிக்கிறார்னு மொழிபெயர்க்கப்பட்டிருந்தாலும் அதுல வார்த்தைகள் மாற்றம் உண்டு. ஆண்டவர் சோதிக்கிறார், பரிசோதிக்கிறார். இவன் தகுதியா, இந்த பாத்திரம் தகுதியானதானா, நான் இதை நம்பலாமா அப்படின்னு ஒரு சோதிக்கிறார். ஒரு மனுஷன் கார் ஓட்டும் போது ஃபர்ஸ்ட் பாக்குறதா தெரியுமா, பிரேக் பிடிக்குமா அப்படின்னு தான் பார்க்க. இன்னும் பிரேக் பிடிக்காத காரை என்னதான் பாஸ்டி காரை வாங்கி போனா என்ன பிரயோஜனம்? இவன் நிலைமை அன்னியோடு முடிஞ்சிடும். So God always tests. நம்ம கையில ஒரு பொறுப்பை கொடுக்கறதுக்கு முன்னாடி, ஒரு வரத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி, ஒரு கிருபையை கொடுக்கறதுக்கு முன்னாடி, ஊழியத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி கர்த்தர் நம்மை சோதிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் சோதிக்கிட்டோமா வேணவா? 10 சோதனைகளை கொடுக்கிறார். அதுக்கு முன்னால நான் சில வார்த்தைகளை உங்களுக்கு சொல்ல 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 9வது வசனம். அவர் தம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். எந்த அழைப்பு? சும்மா அழைப்பு இல்ல, காசுக்காக அழைப்பு, பெருமைக்காக அழைப்பு, வேலையிலிருந்து ரிட்டையர் ஆயிட்டேன் இனி ஊழியம் செய்ய போறேன் அந்த அழைப்பு இல்ல. எங்க வேலையில இருந்து என்ன துரத்திட்டாங்க, நான் தப்பு செஞ்சேன், என்னை வீழ்ச்சிட்டாங்க தூக்கி வெளியே. நோ 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 நோ. பரிசுத்தமான அழைப்பு. என்ன அழைப்பு? வேதம் திட்டமாய் பேசுகிறது. ஆண்டவர் நம்மை பரிசுத்தமான அழைப்பிலே அழைக்கிறார். அவருடைய அழைப்புக்கு முதல் பேஸ்மெண்டே பரிசுத்தம் தான். பரிசுத்தம் இல்லாம ஒருத்தனும் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருத்தரும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதும் கூடாத காரியம். So God always expects holiness in his servant's life. அவருடைய வேலைக்காரன், அவருடைய ஊழியக்காரன் அப்படின்னா உண்மையா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த அழைப்புக்கு நம்ம ஒரு கிரயத்தை செலுத்தி தான் ஆக வேணும். நம்ம கிரைய செலுத்தலைன்னா அழைப்பு இல்ல, நம்ம பங்கடைய முடியாது. எந்த அழைப்பானாலும் சரி கிரயம் செலுத்தி தான் ஆகணும். நம்முடைய ரட்சிப்புக்கு மாத்திரம்தான் ஆண்டவர் கிரயம் செலுத்தினார். அது மகா பெரிய கிரயம். அவருடைய ரத்தத்து மாதிரி ஒரு கிரயம் எதுவுமே கிடையாது. அவருடைய ஜீவனையே நமக்கு கிரயமாக செலுத்தினார். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம எதுதான் எதிர்பார்த்தாலும் நம்ம தான் கிரயம் செலுத்தணும். We have to pay a price for anything and everything from God. கிரயம் செலுத்தாம, ஒரு கஷ்டம் இல்லாம, ஒரு பாடு இல்லாம ஊழியத்தை செய்ய முடியாது. ஒரு ஊழியக்காரர் இப்படி சொல்றாரு, இந்த ஊழியத்துல நான் இப்படி கிரயம் செலுத்தணும் அப்படின்னு எனக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருச்சுன்னா இந்த ஊழியத்துக்கு வந்திருக்க மாட்டேன். அப்படி சொன்ன ஊழியக்காரர் யாரும் சாதாரண அல்ப சொல்பமான ஊழியக்காரர் இல்ல, உலக பிரசித்தி பெற்ற பெனிஹின். இந்த ஊழியத்துல மாத்திரம் இப்படி நான் நடந்துக்கணும், இப்படி எல்லாம் இருக்கணும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த ஊழியத்தையே நான் எடுத்திருக்க மாட்டேன் அப்படி சொன்னார். அவர் தானா? நானும் ஒவ்வொரு நாளும் அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். ஐயோ ஆண்டவரே, இப்படிலாம் நடந்து போகணும், அப்படிலாம் இருக்கணும்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்தே இருக்க மாட்டேன் ஊழியத்துக்கு. இதுக்குதான் முதலே சொன்ன ஆளை விடுங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டே வந்தீங்க. இப்பவும் விட மாட்டேங்க. இன்னைக்கு காலையில எபன் வந்திருந்தார் திருநெல்வேலியில். அவர் ரூம்ல உட்காந்து பேசும்போது சொன்னேன், ஏன்பா எனக்கு கடைக்கு போறதுக்கு தெரியாதா, இது வாங்க எனக்கு தெரியாதா, நேற்று கூட வாங்கிறதுக்கு எனக்கு ஆசையா தான் இருந்துச்சு, வெளியே போக முடியாது. நான் நினைச்ச நேரத்துக்கு என்னால வெளியே போக முடியாது, நான் நினைச்ச நேரத்துக்கு என்னால எதையும் வாங்க முடியாது. I have to pay a price.
இந்த கிரயம் செலுத்தாத பட்சத்தில் உன் வாழ்க்கையில வல்லமையை பார்க்க முடியாது. உங்க வாழ்க்கையில வல்லமை வேண்டுமானால் ஏதாவது ஒரு விதத்தில் கிரயம் செலுத்தி தான் ஆக வேண்டும். உங்களுக்கு நல்லா தெரியுமா, அழைப்புன்றது எல்லாருக்கும் உண்டு. எவ்ரி கிறிஸ்டியன் இஸ் கால்ட். யாரெல்லாம் கிறிஸ்துக்குள்ள வந்தானோ, கிறிஸ்துவுக்கு பிள்ளையா இருக்கிறானோ, ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறான். வேதம் சொல்றது, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் அங்க ஒரு ஆனால் இருக்குது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். நான் சொல்றேன் வெகு சிலர். All are called, but only few are chosen. இந்த தெரிந்து கொள்ளுகிற பகுதி உனதில்ல, ஆண்டவரது. எல்லாரையும் வா 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 என் ஊழியத்தை செய் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாலும், ஊழியத்துக்கு வந்த பிறகு அவர் விரல் விட்டு சூஸ் பண்றாரு. கம் கம். அதுக்கு தான் இந்த பரீட்சைகள்லாம். இல்லைன்னா தேர முடியாது. தேவன் உங்களை அழைத்து எவ்வளவு உண்மையாய் இருக்கிறோம் என்று சொல்லி நம்மை கவனிப்பார். அதன் பிறகுதான் நம்மை தெரிந்து கொள்வார். சோத்திரம் சொல்லிடுங்க அந்த தேவனுக்கு. லாங் மெசேஜ் நல்லா எழுதுங்க. நான் இன்னும் பாயிண்ட்டுக்கு வரல, இனிமேல் தான் வருவேன். அநேகர் அழைக்கப்பட்டிருக்காங்க. ஊழியத்தையும் அவங்க கையில மெதுவா கொடுப்பார். ஒரு ஆபீஸ்ல வேலைக்கு போறீங்க, வேலைக்கு சேர்றீங்க, உங்களை செலக்ட் பண்றாங்க. அந்த செலக்டிங் ரவுண்டே பாருங்க, எத்தனை ரவுண்ட், ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், வாய்ஸ் டெஸ்ட், இந்த டெஸ்ட், எல்லா சென்ட் முடிச்சவனும் ஹெல்த் டெஸ்ட், இவ்வளோ பரிசோதனைக்கு அப்புறம் தான் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறான். அது கூட ப்ரொபேஷன் வேற வச்சிருக்கிறான், 6 months ப்ரொபேஷன். இதுல சரியாகலன்னா தொத்தி விட்டுருவான் நம்மள. அதுல லீவே போடக்கூடாது. லீவ் போட்டுன்னா கதை முடிஞ்சு போச்சு. ஒரு நாள் லீவ் போட்டாலும் முடிஞ்சு போச்சு, வீட்டுக்கு போப்பான்னு சொல்றேன். இன்னைக்கு ஊழியத்தில் அநேகர் அழைக்கப்பட்டு இருந்தாலும் many are dismissed, many are disqualified. ஆண்டவரால, நான் இல்ல, அழைக்கப்பட்ட அநேகரை நீங்க கவனிச்சு பாருங்க. அநேகரை கர்த்தர் அழைச்சிருக்கிறார், உபயோகப்படுத்த டிஸ்மிஸ் பண்ணிருக்கா. நீங்க பாருங்க, அநேக ஊழியக்காரங்களை ஓன்னு ஓடுவாங்க. இந்த ஊழியம், அங்க ஊழியம், இங்க போறேன், அங்க போறேன், எனக்கு இந்த அழைப்பு, அங்க அழைப்பு, காலையில் அழைப்பு, சாயந்தரம் அழைப்பு, மத்தியானத்தில் அழைப்பு, அழைப்பு 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 அழைப்பு, இங்க பாடுறது, அங்க பாடுறது, இங்க கான்சர்ட், இங்க அங்க கான்சர்ட், இங்க மெசேஜ், அங்க மெசேஜ் போவாங்க. திடீர்னு எல்லாமே போயிடுவாங்க. எங்க இருக்காங்க அவங்க, எங்க இருக்காங்க அப்படின்னு தேடி பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிற அட்ரஸ் கூட தெரியாது. பிகாஸ் நம்ம நினைச்சுக்கிறோம்